இந்த மாநாடு என்பது 10 லட்சம் பேரை கூட்டுகிறோம். நாங்கள் கூட்டவில்லை, மாநாடு அறிவித்திருக்கிறோம். 10 லட்சத்தை தாண்டியவர்கள் வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அது வீண் போகாது. ஏன்னா தேர்தல் அறிவிப்பதற்கு முன் முழுமையாக தயார் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஒரு சரியான மனப்போக்கோடு ஒன்றிய அரசு செயல்பட்ட மாதிரியா இல்லைங்கிறத உணர்ந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவங்க எல்லாமே கூட திமுக கூட்டணிக்கு வந்தது. அதை சரியா கையில் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெரிய சிக்னலை கொடுத்திருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாங்கெல்லாம் பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் தலைவரா ஒரு பெரிய வேவே வந்து உருவாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவான அணுகுமுறையும் நம்பிக்கைக்குரியவரா நம்ம தலைவர் இருக்கிறதுனால தான் அங்கிருந்து விட்டுட்டு வர்றாங்க. சரி, கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்தாங்களா? இல்லைன்னு அந்த கட்சியில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரெல்லாம் வராருன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை தானே. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரியவராக அவர் மாறுறாரு இல்லையா? அப்ப வெயிட், a lot of surprises waiting. ஒன்றிய அரசு எதெல்லாம் நல்லதோ தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு, அதை எதையுமே நாங்க செய்ய மாட்டோம்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. கீழடியில் அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? கீழடி அகழ்வாராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஆய்வுகளினுடைய ஆதாரமா நம்ம வந்து வச்சிருக்கோம். அது அறிவிக்கல என்ன வந்துட போகுது? அதை விட்டுட்டு மதுரையில போய் பேசுறாரு, ஆதிச்சநல்லூருக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆய்வறிக்கை அப்ப எப்படி ஒரு வன்மமான ஒரு மனநிலையில மோடி அவர்கள் இருக்கிறாருங்கிறத பாருங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அறிவிப்புகள் அடுத்த வாரம் வெளிவர இருக்கிறது. எப்போது தேர்தல் தேதி என்பது பற்றி வரக்கூடிய 9ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாநில மாநாடு ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஏற்பாடுகள். 10 லட்சம் பேர் ஒரு சபையில் கூட போகிறார்கள். ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய மாநாடு. தேர்தலுக்கு மிக பெரும் திருப்பு முனையாக இந்த மாநாடு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க? சட்டமன்ற தேர்தலில் எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி போக போகிறீங்க? உங்களோட கருத்து. சரியா சொல்லணும்னா, அறப்போரினுடைய போர் பிரகடனம் தான் இந்த மாநாடு. தமிழர்களுடைய அடையாளம், மொழி, மானம், மண், இதை காக்கின்ற நோக்கம் இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது ஓரணியில் சேர்ந்திருக்கிறார்கள். தேமுதிக உள்ள வந்ததும் சரியான முடிவுகளை எடுத்து தான் உள்ள வந்திருக்காங்க. சகோதரர் தனியரசு, சகோதரர் கருணாஸ் அவர்கள், இவங்க எல்லாரும், தமிமன் அம்சாரி, எஸ்டிபிஐ, இது போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய அணுகுமுறை பிடிக்காததனால் பாசிச பாஜகவின் கைக்கூலியாக அதிமுக மாறிடுச்சுங்கிறதுனுடைய ரிஃப்ளெக்ஸ் தான் இவங்க எல்லாரும் வெளியே வந்ததுக்கான காரணம். அப்போ தமிழர்களே ஒட்டு மொத்தமாக எந்த அளவுக்கு வந்து பாசிச பாஜக சர்வாதிகாரத்தோடு நசுக்குவதற்கான முயற்சிகளை கடந்த 5 ஆண்டுகளில் செஞ்சதுங்கிறத தெளிவாக உணர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சரியான மனப்போக்கோடு ஒன்றிய அரசு செயல்பட்ட மாதிரியா இல்லைங்கிறத உணர்ந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவங்க எல்லாமே கூட திமுக கூட்டணிக்கு வந்தது. அதை சரியா கையில் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு பெரிய சிக்னலை கொடுத்திருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாங்கெல்லாம் பெருமையாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரும் தலைவரா ஒரு பெரிய வேவே வந்து உருவாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, இந்த 5 ஆண்டுகள் அவருடைய அணுகுமுறையை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஒரு நல்ல குடும்ப தலைவராக, சமூக நீதி காக்கின்ற தலைவராக, இன்னும் இந்த இனத்தினுடைய தலைவராக, இந்த கூட்டணிக்கு வழிநடத்தக்கூடிய, அன்பால் கட்டி வைத்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக, ஒவ்வொரு தட்டு மக்களையும் அவர்களுடைய தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சு எல்லாருக்கும் திட்டங்கள் அறிவிச்சு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விரும்புகிற மாதிரியான ஒரு தலைவராக நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் இன்று ஒரு முழு அவதாரமே எடுத்திருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவரை சமகாலத்தில் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் ஒப்பிட்டு காட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. நீங்கள் மோடியை என்னன்னு சொல்ல முடியும்? நீங்கள் அமித்ஷா அவர்கள் என்னன்னு சொல்ல முடியும்?
பழனிசாமி அவரை இவரோட ஒப்பிட முடியுமா என்ன? இல்லை இங்கே வரணும்னு நினைக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கிற சோர் சீமான் ஆகட்டும், இல்லை தம்பி விஜய் ஆகட்டும், இவங்கெல்லாம் இவரோட ஒப்பிட முடியுமான்னு நான் கேட்குறேன் நான். அப்போ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த இடத்துல பேசுது. இவருடைய அணுகுமுறை தான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதிமுகவில் இருந்து நீங்கள் ஓ பன்னீர்செல்வம் ஐயா வருகிறார், நீங்கள் அண்ணன் வைத்தியலிங்கம் அவங்க வந்திருக்காங்க, அன்வர் ராஜானா வந்திருக்காங்க. இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிமுகவோட பெரும் ஆளுமையாக இருந்தவர்கள் எல்லாருமே அவருடைய அணுகுமுறை பிடிக்காத காரணத்தால் பழனிசாமி அவருடைய அணுகுமுறையை சுத்தமாக அவங்க விரும்பலாங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த தூக்கி எறிஞ்சு பேசுறது. இன்ஃபேக்ட் செங்கோட்டையன் போகிறதுக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, எவ்வளோ பேச முயற்சி பண்ணோம், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணோம், எதையுமே ஒரு கேட்குற மனநிலையில் இல்லை அப்படிங்கிறவர் இங்கே. வேல்முருகன் சட்டமன்றத்தில் கடுமையாக அரசை சாடி இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னால் அதையும் காது கொடுத்து கேட்டுட்டு அதை என்ன திருத்தணும்னு பாருங்க, அவர் ஏன் கோவப்படுறாரு அப்படின்னு அவருடைய அந்த உரிமைகளாகட்டும் அவருடைய கோரிக்கைகளாகட்டும் அதை பரிசீலனை செஞ்சு கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் இருக்கக்கூடியவர்களும் 12 மணி நேர வேலைன்னு சொல்லி சொல்லும்போது இல்லை அதை ஏற்க உடன்பாடு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது அதையும் உடனே மாற்றி அமைச்சாங்கல்ல. அப்போ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை இடித்துரைத்தல் இருந்தாலும் அதை ஏற்று தன்னை பக்குவப்படுத்தி கொண்ட தலைவராகத்தான் நம்மளோட தலைவர் இருக்காங்க. அப்போ இந்த ஒரு அணுகுமுறை இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வேவை உருவாக்கி இருக்கு. இன்னும் சரியா சொல்லணும்னு சொல்லி சொன்னால் ஒன்றிய அரசு எதெல்லாம் நல்லதோ தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு அதை எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம்னு பிடிவாதமாக நிற்கிறாங்க. கீழடியில் அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? கீழடி அகழ்வாராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஆய்வுகளினுடைய ஆதாரமாக நம்ம வச்சுருக்கோம். அது அறிவிக்கல என்ன வந்துட போகுது? அதை விட்டுட்டு மதுரையில் போய் பேசுகிறாரு, ஆதிச்சநல்லூருக்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆய்வறிக்கை அப்போ எப்படி ஒரு ஒரு வன்மமான ஒரு மனநிலையில் மோடி அவர்கள் இருக்கிறாருங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, இந்த மாநாடு என்பது 10 லட்சம் பேரை கூட்டுகிறோம். நாங்கள் கூட்டவில்லை, மாநாடு அறிவித்திருக்கிறோம். 10 லட்சத்தை தாண்டியவர்கள் வருவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அது வீண் போகாது. ஏன்னா தேர்தல் அறிவிப்பதற்கு முன் முழுமையாக தயார் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஒரு வருடமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பூத்துக்கும் கமிட்டி போட்டு தான் நிற்கிற தொகுதிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சக தோழர்களுடைய சட்டமன்ற தொகுதிகளில் கூட அத்தனை பூத்துக்கும் ஆள் போட்டு பொறுப்பாளர் நியமிச்சு அவங்க ஜெயிக்கிறதை உறுதிப்படுத்துறதுக்காக வேலை பார்த்த ஒரு கட்சி நீங்க அடையாளம் காட்ட முடியுமா இந்திய அரசியல்ல? நம்ம தானே நிக்க போறோம், நம்ம 150 நிக்க போறோம், 170 நிக்க போறோம்னு ஒரு கணக்கை வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு மற்ற அசால்ட்டா விடுற அளவுக்கு இல்லையே. அதிமுக அப்படி ஒரு முதல்ல குழு போட்டிருக்காங்களான்னு தெரியல, பொறுப்பாளர் இருக்காங்களான்னு தெரியல, எந்த அணி என்ன நிலையில் இருக்குன்னே தெரியல, யாருக்கு சீட்டை பகிர்ந்து கொடுப்பாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க, என்டிஏ கூட்டணி தான் அவங்க சொல்றாங்க. பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யும். திமுக கூட்டணியில் என்ன நடக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு பேசுறாங்க, அவரவர்களுடைய விருப்பங்களை அவர்கள் பர்சனலா தெரிவிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை குழுவில் திராவிட முன்னேற்ற கழகம் சீட்டுகளை ஒதுக்கின்ற வேலையை செய்யுது. அப்ப திமுக கூட்டணிங்கிற சரியா இருக்கா? அது என்டிஏ கூட்டணின்னு சொல்லும் பொழுது அங்க பாரதிய ஜனதா தானே ஒதுக்குது. அதிமுக எவ்வளவு சீட்டு வாங்குதுன்னு பார்ப்போமே. நீங்க என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டீங்கன்னா பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணி தான். அப்ப பாரதிய ஜனதா இங்க சீட்டு ஒதுக்கீடு செய்யணும். நிதர்சனமான உண்மையை தான் பழனிசாமி ஐயா ஒத்துக்கிறாரு. என்டிஏ கூட்டணின்னு பாரதிய ஜனதா சொல்லுதுன்னா அதனுடைய நோக்கம் திமுக எப்படி தன்னுடைய கூட்டணிக்கு சீட்டு ஒதுக்குறதோ அதுபோல பாரதிய ஜனதா அதிமுக சீட்டுகளை ஒதுக்கும். 120 ஒதுக்குதா 110 ஒதுக்குதாங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்கிட்ட போய் பேசுறாங்க கூட்டணி பேச்சுவார்த்தையை? அமித்ஷா கிட்ட தானே பேசுறாங்க. சகோதரர் அன்புமணி ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாங்க? நான் பாரதிய ஜனதா கிட்ட பேசிட்டோங்கிறேன். தினகரனும் அதை தான் சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள் மீதம் மிஞ்சு இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்க போய் பேச சொல்லும் பொழுது அப்ப பாரதிய ஜனதா சீட்டு ஒதுக்குது. இது வரைக்கும் நான் மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க, நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வரலாறுலேயே மிக குறைந்த அளவு விருப்ப மனுக்கள் விட்டிருக்கிறது அதிமுக அலுவலகம். இன்னைக்கு கேட்பார் மிக குறைந்து விட்டனர். சைக்கலாஜிக்கலாக அதிமுக தொண்டர்கள் பெரிய செட்பேக்கில் இருக்கிறாங்க. இது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கிறது.
ஏன்னா இங்கே இருதுருவ அரசியல் தான் கடந்த வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம். பாரதிய ஜனதா தான் நினைச்சதை அதிமுகவை சிதைக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதை தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பில் பழனிசாமி ஐயா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் உடைச்சாலுமே கூட தன்னை மட்டுமே காத்துக்கிற ஒரு மிகப்பெரிய சுயநலவாதியாக இருந்த காரணத்தினால கட்சியை எப்படி உடைச்சாலும் அவர் கவலைப்படாம அதுக்கெல்லாமே இடம் கொடுத்துட்டாருன்னு தான் தோணுது. இல்லைன்னா நீங்க மதுரையில் இருக்கக்கூடிய மாநாடுல அவங்க கூட்டம் நடத்துறாங்க, அண்ணாவினுடைய படமே இல்லையே சார். அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அண்ணாவினுடைய படம் இல்லாம எப்படி நீங்க நடத்துவீங்க? யாருடைய படமே வந்து நீக்கப்பட்டது, பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது. நான் அஇஅதிமுக விவகாரத்தை நான் ரெண்டாவது கேட்குறேன் சார். இப்போ இந்த மாநாடு சம்பந்தமாக இப்போ இந்த மாநாட்டிலே கூட்டணி கட்சிகள் அந்த மேடையில் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்ற கருத்து சொல்லப்பட்டது. அப்படி ஏதேனும் வந்து வாய்ப்புகள் இருக்கிறதா? கடந்த மாதங்கள்லாம் நம்ம பார்த்தோம், இன்னொரு சுவாரஸ்யமான பல செய்திகளும் வந்தது. இப்போ திமுக காங்கிரஸ் தொடர்ந்து அப்போ சலசலப்பாக பேசப்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் ராகுல் காந்தியை அப்போ ஏற வச்சுருவாங்க அந்த மேடையில். ஸ்டாலின் மற்றும் திரு ராகுல் காந்தி அவர்கள் இருவரும் ஒரு சேர இருந்து அந்த மேடையில் அவர்கள் பிரசன்ஸில் இருந்தாங்கன்னா அது வந்து களத்தில் வேறு மாதிரி நல்ல ஒரு சிறப்பாக ஒரு பிரதிபலிக்கும் அப்படின்லாம் கூட சொல்லப்பட்டது. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மாநாட்டில் வந்து இடம் உண்டா, அல்லது வெறும் இது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி சார்ந்த ஒரு கூட்டமாக தான் இதை பார்க்கணும்? ரகசியத்தை உடச்சிட்டோன்னா சர்ப்ரைஸ் இருக்காது உங்களுக்கு. ஓஹோ. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஆஃப்லேட் நீங்கள் பார்த்துக்கோங்க, எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் சொல்லுவார். அதாவது இப்போ அந்த 5000 ரூபாய் போட்டதாக இருக்கட்டும், 3000 ரூபாய் போட்டதாக இருக்கட்டும், அந்த நீங்கள் தேமுதிக கூட்டணி அறிவிச்ச விதத்திலே நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. 2 நாள் முன்னாடி அந்த அம்மையார் வந்து வேலுமணி அவர்களோட ஈஷா யோகா மையத்தில் இருக்காங்க. அப்போ எல்லாம் என்ன பேசுனாங்க? போச்சு அந்த அம்மா வந்து அதிமுகவோட போயிடுச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் அதே 2வது நாள் எங்கே இருந்தாங்க? அறிவாலயத்துக்கு வந்தாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்க. காங்கிரஸ் உடஞ்சு போயிரும்னு சொன்னாங்க. இடையில ஏதாவது தலைவர் பேசினாரா? எதுவுமே பேசல. கடைசியில முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்றாரு, அது ஒண்ணுதான் பயங்கரம். அப்ப நான் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் எவ்ரிபடி. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இதற்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் சரி, பாரதிய ஜனதாக்குமே சரி, நிறைய சர்ப்ரைசஸ் இன்னமுமே இருக்கு. எதிரணிக்கு இருக்கா? ஆமா. நேற்று ஒரு நண்பர் சொன்னாரு, அண்ணா அதாவது வந்து நம்ம இன்டாக்டா இருக்கிறோங்கிறத விட வந்து இன்னும் தலைவர் இந்த தடவை செஞ்சது வந்து எதிரணியை உடைச்சிருக்காருன்னு. அந்த அணியில இருந்தவங்க உங்க பக்கம் வந்திருக்காங்க. அப்ப நாம பலமா இருப்பது மட்டுமல்லாம எதிரணியை உடைச்சு சேர்த்துறதுங்கிறது சாமானிய விஷயம் அல்ல. அப்ப ஒரு பாசிட்டிவான அணுகுமுறையும் நம்பிக்கைக்குரியவரா நம்ம தலைவர் இருக்கிறதுனால தான் அங்கிருந்து விட்டுட்டு வர்றாங்க. சரி, கூட்டணியில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்தாங்களா? இல்லைன்னு அந்த கட்சியில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவரெல்லாம் வர்றாருன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை தானே. அப்போ ஒரு நம்பிக்கைக்குரியவரா அவர் மாறுறாரு இல்லையா? அப்ப வெயிட், a lot of surprises waiting. அப்போ 9ஆம் தேதி அந்த மாநாட்டில் பல இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய உறுதியா உண்டு. உங்களுக்கு நிறைய செய்தி உண்டு தொடர்ந்து சார். ஆனால் இப்போ பிரச்சாரத்துக்கு எப்படி சார்? இப்போ அந்த 9ஆம் தேதிக்கு பிறகு அவரவர்கள் அந்தந்த மாவட்டம் மற்றும் மண்டலம் சார்ந்த பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். பிரச்சாரத்துக்கு எப்படி வந்து மூர்க்கப்படுத்துவீங்க? கடந்த காலத்திலெல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருந்தீர்கள், கடந்த 2021லலாம். இப்போ 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு நீங்கள் வந்து மக்களை சந்திக்க போகிறீங்க. அங்கே களம் எப்படி இருக்குது உங்களுக்கான களம்? 3 விஷயங்களை தெளிவுபடுத்தணும். 1, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகள் என்ன சாதனைகள் செய்திருக்கிறது என்பதை தொடர்ந்து நம்ம வந்து வீடு வீடாக சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மகளிர் தனியாக வந்து மகளிர் அணி சார்பாக வந்து 10 பேர் பூத்துக்கு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும்ங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. 1. ஸோ சாதனைகளை பெண்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கும் சரி, எல்லா தட்டு மக்களுக்கும் சரி, இந்த சாதனைகளை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம். இது ஃபஸ்ட்டு எங்களுடைய பிரைமரி பாயிண்ட். என்ன செஞ்சுருக்கீங்கன்னு எங்களை பார்த்து கேட்பாங்கல்ல. 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துமே என்ன பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நேற்று வந்திருக்கு யூபிஎஸ்சியில் நம்ம பிள்ளைங்க 50 பேர் வந்திருக்காங்க. நான் முதல்வனில் படித்த பிள்ளைங்க. இது ஒரு சாதனை தானே. 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா அரசு ஒன்றிய அரசில் இருக்கிற சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ்
குறிப்பிட்ட பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அந்த பிள்ளைகள் இன்னைக்கு வந்து யூபிஎஸ்சி கிளியர் ஆகி இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்து வரப்போகிறாங்கங்கிறது நமக்கு ஒரு சாதனை தானே. அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கலன்னு அது நடந்திருக்குமா? டெல்லியில் போய் நீங்கள் சென்டரில் உட்காந்து படித்து கிளியர் பண்ண காலங்கள் இருந்தது போய் இன்னைக்கு சென்னையிலேயே உட்காந்து இங்கேயே ட்ரைனிங் சென்டர் வச்சு அரசே வந்து அவர்களை பயிற்றுவித்து உருவாக்கி இருக்குங்கிறது ஒரு சாதனை தான் இல்லையா? அப்போ இது மாதிரியான சாதனைகளை கொண்டு மக்களிடம் சேர்க்கணும். அது ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இளைஞரணி அந்த வேலையை செய்கிறாங்க, மாணவரணி அந்த வேலையை செய்கிறாங்க. நீங்கள் திமுகவில் பெரியவர்கள் மட்டும் இந்த தேர்தலில் வேலை பார்க்க போகிறது இல்லை. இந்த 4 அணிகளுமே பிரதானமாக வேலை பார்க்க போகிறது. அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் ஒரு பெரும் பங்களிப்பை வரலாற்றில் காணாத ஒரு பெரிய பிரச்சார யுக்தியை திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இருக்கக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்டே வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய போகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அமைய போறது தான் தலைவர் அவர்களுடைய பிரச்சார யுக்தியும் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் செய்ய போற யுக்தியும். இன்னும் சரியா சொல்லணும்னா டபுள் பேரல் கன்னு மாதிரி சூப்பரா இருக்கத்தான் போகுது. ஏன்னா இளைஞரணி செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் போக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவர் எடுத்து ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரணமாக சொல்லுகின்ற, சாதாரணமாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவர். ஒரு செங்கலை வச்சு சொல்ல முடியும், எய்ம்ஸே கட்டளை ஏமாத்துறானுங்கிறது. அது எவ்வளோ பெரிய செய்தி. அது மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நீட் வந்து ஒன்றுமே இல்லை, 0 மார்க் தான் வச்சிருக்காங்க, 0 அப்படிதான் சொல்ல முடியும். உண்மையாலுமே அதான் நடந்துச்சு. ஸோ ஒரு ஏமாற்றுகின்ற வேலைகளை தெளிவாக புரிய வைக்கிறது எங்களுடைய இளைஞரணி செயலாளர் செய்வார். சாதனைகளை தலைவர் சொல்லி கொண்டு வருகிறார், சாதனைகளை இளைஞரணி செயலாளர் அவர்களும் கொண்டு சேர்த்துவார். அப்படி சாதனைகளை சொல்றது ஒரு பக்கம். இந்த கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்க முயற்சி செய்தது திரும்ப திரும்ப நம்ம சொல்றது தான், திஸ் இஸ் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, நீங்க என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, டெல்லியிலிருந்து எந்த காலத்திலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது. டெல்லியினுடைய ஆளுகைக்கு இது காங்கிரஸுக்கு சொல்ற செய்தி தானே. காங்கிரஸுக்கு சொல்லுகின்ற செய்தின்னு வச்சுக்க தேவையில்லை. காங்கிரஸ் நம்மோடு இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு எதிர் வேலைகளை அவங்க செய்யறதை நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க அதெல்லாம் எப்ப இருந்ததுன்னா, நீங்க 1977-78க்கு பிறகு தமிழர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் மொழி மீது ஏன் பற்று வைத்திருக்கிறார்கள், இவங்களுடைய மொழியினுடைய தன்மை என்ன, இந்த இனத்தினுடைய தன்மை என்ன, இவர்களை இது மாதிரி கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு காங்கிரஸ் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை நமக்கு இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு நமக்கு அந்த நெருடல் வரலையே. நீங்க விதிவிலக்கா நீங்க நல்ல விஷயத்தை பார்க்க, நீட்டே கூட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வேணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, கட்டாயம் இல்லைங்கிறதான அவங்க வச்சிருந்தது. அதை கட்டாயம்னு மாத்தினது வந்து பாரதிய ஜனதா தானே. அப்ப நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு புரியாத நிலையில் வேறு மாதிரி காங்கிரஸ் நடந்து கொண்டது. புரிந்து கொண்ட பிறகு எந்த விதத்திலும் நம்ம ப்ரெஷர் பண்ணது கிடையாது. இல்ல, புரிந்து கொண்ட பிறகுங்கிற போது அவர்கள் ஆட்சியில் இல்லை என்பதும் நம்ம குறிப்பிட. 2014ஆம் ஆண்டு பிறகு அவங்க ஆட்சியில் இல்லைல்ல. நான் சொல்றது 1977-78க்கு பிறகு காங்கிரஸ் தமிழகத்தை வந்து வஞ்சிக்கவே இல்லையா? ஓர வஞ்சனை எந்த விதத்துல நீங்க பண்ணாங்க நீங்க சொல்லுங்களேன் தோழர். எந்த விதத்துல பண்ணாங்க நீங்க சொல்லுங்க. ஈழப்படுகொலை வந்து எவ்வளவு பெரிய விவகாரமா, ஈழப்படுகொலையா தனியா நம்ம பேசணும். ஈழப்படுகொலைங்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பேசுற விஷயம் இல்லை. உலக அரங்கத்துல நம்மளுடைய பூகோள அடிப்படையா நம்ம எடுத்து வச்சு பேச வேண்டியது சீனாவினுடைய ஆதிக்கம் எப்படி ஸ்ரீலங்காக்குள்ள போச்சு, அப்ப இந்திய இறையாண்மைக்கு எப்படி பிரச்சனை வருது, எப்படி ஏமாத்துனாங்க, அந்த நிலையில நம்ம எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தனியா வச்சு பேசணும். அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார், என்ன நம்பிக்கையில் அவர் இருந்தார், அப்ப நாம எப்படி வந்து அதுல நடந்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. 2 முறை ஆட்சி இழந்திருக்குங்க திமுக. விடுதலை புலிகளினுடைய ஆதரவு நிலை எடுத்த காரணத்தினால் மட்டுமே 2 முறை திமுக தன்னுடைய ஆட்சி இழந்திருக்கிறது. அப்ப இதை விட அவர்களுக்கு சாதகமா திமுக இருந்திருக்கா, வேற ஏதாவது கட்சி இருந்திருக்கா சொல்லுங்களேன் நீங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாரு, தூக்குல போட சொல்லி தீர்மானம் கூட சொன்னாங்கல்ல. அது மாதிரி திராவிட முன்னேற்றங்கள் என்னைக்கா நடந்துச்சா? அப்ப அந்த விஷயத்தை தனியா பேசணும்னா அது ஒரு மணி நேரம் இல்ல, அது ஒரு அரை நாளே பேசலாம். நம்ம யார் யார் என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க, எந்த சூழ்நிலையில் அதை நம்ம எடுக்க வேண்டியது இருந்துச்சு, வெளிப்படையில இருந்து பார்க்கும் பொழுது வெளியிருந்து பார்க்கும்போது அதனுடைய வீரியம் வேற மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்வைக்கு. உள்ள உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு நம்ம சில கூறுகள் சொல்றோம்.
திமுகவும் அதை அந்த அடிநாத கொள்கையாக அதை வைத்து கொண்டிருக்கிறது. நம்மளும் கிட்டத்தட்ட இப்போ பாஜக வாஜ்பாயோட அமைச்சரவை கழிச்சிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் நம்ம இருந்திருப்போம் காங்கிரசினுடைய அமைச்சரவையில். அப்போ நம்மளுடைய கோரிக்கைகள் அங்கு செவி சாய்க்கப்பட்டனவா? அவர்கள் அதை நிறைவேற்றினார்களா? பிரச்சனை எங்க ஆளுநர்ல இருந்து எடுத்துப்போம். இல்ல பிரச்சனை எல்லாத்துக்கும் மூலவேறு யாரு? காங்கிரஸ் தானே. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு பதில் வைக்கிறேன். அப்போ இந்திய ஏகாதிபத்திய கட்சிகள் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார்கள். அது போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. மாநில கட்சிகள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடி பெறக்கூடிய நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது தானே. இது நிதர்சனமா நமக்கு புரிய வருது. வித்தியாசம் எங்கங்கிறத சொல்லிடுறேன். நீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காங்கிரஸ் எங்கேயுமே பறிக்கின்ற மாதிரி 14 நாம அவங்க கூட்டணியில் இருக்கின்ற பொழுது நடந்துக்கல. ஏன்னா நம்ம கூட்டணியில் இருக்கோம். இன்ஃபேக்ட் அண்ணன் டிஆர் பாலன் அவர்கள் ஹைவேஸ் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமான ரோடுகள் வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தான். வாஜ்பாய் அமைச்சரவை இல்லையா? வாஜ்பாய் அமைச்சரவையில் இருந்த பிறகும் சரி, அதன் பிறகு நம்ம காங்கிரஸ் இருந்த போதும் சரி, மிகப்பெரிய வரலாற்றில் அதிகமான ரோடுகளை போட்டது நம்ம தான். சேது சமுத்திர திட்டம் கூட அம்மையா ஜெயலலிதா மற்றும் சுப்பிரமணிய சாமியால் அது முடக்கி வைக்கப்பட்டது என்றும் நம்ம கடந்த கால வரலாறுல பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டுக்கான நலன்களை தொடர்ந்து காங்கிரஸ் கொடுத்துச்சு. ஒன்றிய அரசுல இருந்தாலுமே நமக்கான உரிமைகளையும் சரி, நமக்கான நிதி பகிர்வையும் சரி, அன்னைக்கு நாம கேட்டதையெல்லாம் காங்கிரஸ் கொடுத்துச்சு. இன்னைக்கு பிரச்சனை பாரதிய ஜனதாட்ட என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து வெறும் பணத்தை வாங்கிக்கிறாங்க, நமக்கு திரும்ப கொடுக்கறது இல்ல. நம்மளோட உரிமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்க பாக்குறாங்க. நீங்க கல்வியை நம்ம திரும்ப மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு போனதும் காங்கிரஸ் கொண்டு போச்சு. கொண்டு போனதுனால இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மொழி மீதான திணிப்பை காங்கிரஸ் செஞ்சுச்சா? செய்யல. இல்ல இந்த ஹிந்தி லாபிங்கிறது இல்லைன்னு நீங்க மறுக்க வரீங்களா? காங்கிரஸோட ஆட்சி காலத்துல நீங்க வேணும்னா வச்சுங்க, வேணாம்னா விட்டுருங்கன்னு ஜென்ரலா தானே விட்டுச்சு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு சமஸ்கிருதத்தை கட்டாயம், ஹிந்தி நீங்க கட்டாயம், இப்படி ஏதாவது கொண்டு வந்துச்சா என்ன காங்கிரஸ்? விருப்பம் இருந்தா படிச்சுக்குங்க, ஆப்ஷனை கொடுத்துட்றோம். மற்ற மாநிலங்களுக்கு தேவைப்படுது, அங்க நாங்க செஞ்சுக்கிறோம். இங்க வேணும்னா வச்சுங்க, வேணாம்னா விட்டுருங்கன்னு அந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துச்சுல்ல. அதான் நான் வித்தியாசப்படுத்தி சொல்றேன். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழர்களுடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி நடந்துக்குச்சு. தமிழுக்கு அவங்க என்ன செஞ்சிச்சு? செம்மொழி அந்தஸ்துங்கிற தவிர்த்து காங்கிரஸ் வேற என்ன? அதனால் அதன் பிறகு பல மொழிகளுக்கு அந்த கொடுத்துட்டாங்க. செம்மொழிங்கிற அந்தஸ்தை தமிழுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லா மொழிக்கும் கொடுத்துட்டாங்க. வேற என்ன நம்ம காங்கிரஸ்? இந்தி திணிப்பை கட்டாயமாக்காம விட்டதே தமிழுக்கு கொடுத்த வாழ்வியல் தானே. சரி, இந்தியை நாங்கள் கட்டாயம் திணிக்க மாட்டோம், சமஸ்கிருதத்தை நாங்கள் கட்டாயமா உள்ளே கொண்டு வர மாட்டோம்ங்கிறது நம் தமிழர்களா வாழ விடுவதற்கான வழிதானே. அந்த ஆதிக்கம் இல்லாம இருந்தாவே நம்ம சுதந்திரமா செயல்படுறோம் இல்லையா? இதுதான் அந்த இடைப்பட்ட வித்தியாசம்னு சொல்ல. கண்டிப்பா காங்கிரஸ். ஆனா பாரதிய ஜனதா என்ன பண்ணுது? அந்த தமிழனுங்கிற அடையாளம் உனக்கு கூடாது, நீ மற்ற மொழி கத்துக்க, ஏன்னா இந்த மொழி இருக்கிறதுனாலதான் உன்னுடைய தொன்மை நாகரிகம் எல்லாம் உனக்கு தெரிய வருது. அப்ப இந்த மொழி இருக்கக்கூடாது, நீ எல்லாம் சான்ஸ்கிரிட் படிச்சுக்க, நீ ஹிந்தி படிச்சுக்க, தமிழை டிராப் அவுட் பண்ணு. அப்ப இதெல்லாம் புகுத்தணும்னு சொன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சோ உன்னுடைய அடையாளங்களை நீ இழந்து நிற்ப. அப்ப நீ யாருன்னு பேச மாட்டல்ல. அந்த வித்தியாசத்தை செய்தல பாரதிய ஜனதா. அதுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற வித்தியாசம். அதிகாரம் அவர்களிடம் இருந்தால் கூட அவர்கள் நம்மை கட்டாயப்படுத்தவில்லை. எப்ப? நான் சொல்றது 77 78க்கு பிறகு. புரியாத வரைக்கும் அவங்க அப்படிதான் இருந்தாங்க. பாரதிய ஜனதாவுக்கும் புரிய வைக்கிற காலம் உண்டு, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை 2031 தேர்தலுடைய விதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்க தானே போறோம். 29 காங்கிரஸ் வெளியே போய் பிஜேபி திமுகவோட கூட்டணி வச்சுமா சார்? கிடையாது. இல்ல, இவனுக்கு இப்படிதான் இருப்பான். 2 ஆப்ஷன். மீண்டும் நான் உறுதியா சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சி நம்ம கூட்டணியோடு மீண்டும் உருவாகத்தான் போகிறது ஒன்றிய அரசுல. ஏன்னா ஆமா, கண்டிப்பா வரதான் போகுது. 31ல நீங்க எழுதி வச்சுக்கங்க. அதீத கற்பனைகள்ல நான் சொல்ல, இதே யதார்த்த நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக கடைபிடிக்கும். எங்களுடைய தலைவர் அவர்களும் இதே அருணசரணையோடு தொடர்ந்து பயணிப்பார். அப்பொழுதும் சரி, இனி தொடர்ந்து தமிழ்நாட்டு எப்படி நவீன் பட்நாயக் தொடர்ந்து ஆட்சி செய்தார்களோ, பிஜு பட்நாயக் அவருடைய அரசாங்கம் இருந்த பொழுது ஒரிசா ஒரு நெடிய நீண்ட வரலாற்றில் அவருடைய ஆட்சி தொடர்ந்தது. அதுபோல தமிழ்நாட்டினுடைய நலன் காக்கின்ற ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இனி நிலையாக தொடருங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது. இந்த மாநாடு விவகாரம் சம்பந்தமாக இறுதியான ஒரே கேள்வி. இப்போ
இப்போ நீங்க சொன்னீங்க நம்ம முதலமைச்சரனுடைய பாணியே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பது தான் அப்படின்னு சொல்லி. அந்த ரூ. 3000 பொங்கல் பரிசாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை ரூ. 5000 வழங்கியதா இருக்கட்டும், அதே போல கைம்பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகைகளா இருக்கட்டும், இவைகள்லாம் ரொம்ப இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவ அறிவிப்பு செஞ்ச பிறகு தான் நமக்கே தெரியுது அக்கவுண்ட்ல வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ தேர்தல் தேதி வந்து இன்னும் 1 வார காலத்துல வந்து அறிவிக்க போறாங்க. அதற்கப்புறம் அரசு செயல்பட இயலாது. உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது அரசு. அதன் முன்பு ஏதேனும் வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்புகள் வெளியாகுமா? இல்ல, இன்ப அதிர்ச்சின்னு சொல்றதை விட ஆக்கப்பூர்வமான அரசியல்னு அதை வச்சுக்குவோம். சாமானியனுடைய வாழ்வியலை உயர்த்துறது வந்து நமக்கு அவசியமா தேவைப்படுது. இப்ப நாங்க ஒன்றும் அதானிக்கு 1,36,000 கோடி நிதி ஒதுக்கி அவங்களுக்கு வந்து தொழில் பண்றதுக்கு இடம் கொடுத்த மாதிரி எங்க தலைவர் செய்யலையே. அது கடனா கொடுங்க, எக்ஸ்போஷரா கொடுங்க, என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கங்க. ஆனா 1,36,000 கோடியை தூக்கி அதானிக்கு கொடுத்துட்டு ஒரு 16 லட்சம் கோடியில ஒரு 2.5 லட்சம் மட்டும் வசூல் பண்ணிட்டு மீதி 14 லட்சம் கோடி இன்னைக்கு வசூல் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஒன்றிய அரசுல. அது மாதிரி தொழிலதிபர்களுக்கு நடத்துகின்ற கட்சியா இது? சாமானியர்களுடைய வாழ்க்கைய அவருடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பிப்ரவரி 1 வீக்ல கேஸ் போட்டாங்களா இல்லையா? பாரதிய ஜனதா அரசுல இருக்கக்கூடிய, பாரதிய ஜனதாவின் கட்சியில் இருக்கக்கூடிய உபாத்தியாயா டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கேஸ் போட்டாரா இல்லையா? இலவசங்கள் கொடுப்பதால் நாடு சீரழிகிறது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்குறாங்க, இதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி கேஸை போட்டதுக்கு ஹியரிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? அவரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எல்லாமே வந்து எதுக்குன்னா வேத பாடங்களை கட்டாயமாக்கணும்னு கேஸ் போட்டவர் தான் அவரு. குறிப்பா நம்ம கூட கடந்த பேட்டிகளில் பேசியிருந்தோம். அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் சம்பந்தமாக தலைமை நீதியரசர் சூரியகாந்த் அவர் தலைமையில் அந்த ஹியரிங் வரும்பொழுது கடுமையான விமர்சனத்தை மாநில அரசின் மீது வைத்திருந்தார். எப்படி இலவசம் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அதை நம்ம பேசியிருந்தோம். அதை நிறுத்துறதுக்கான முயற்சியை செய்யும் பொழுதுதான் முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்கிறார், சரி நம்ம இன்னும் அடுத்து எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம எந்த திட்டங்களையாவது ஏதாவது காரணங்கள் சொல்லி ஒரு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி நிறுத்திட்டா பாதிக்கப்பட போகிறதுங்கிறது சாமானியர்கள் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மினிமம் கமிட்மெண்ட் இருக்கும். 1000 ரூபாய் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு கிராமத்துக்கு அது 30 லட்சம் ரூபாயிலேருந்து 40 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு பணப்புழக்காட்டத்துக்கு உள்ளே போகிறது. அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் சீட்டு பணமாக தான் வச்சுருக்காங்க. யாருக்கு வருதோ வரலையோ அந்த 1000 ரூபாய் கேரண்டீடாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுது. அதை எடுத்து ஒரு சின்ன சீட்டுக்கு செலவுக்கு பணம் சேர்த்துக்கிடுறது சாமானிய மக்களினுடைய அடிப்படை எதிர்பார்ப்பாயிடுச்சு. அதை நிறுத்திடக்கூடாது இல்லை, நிறுத்தினா பாதிக்கப்பட போகிறது அவங்க தானே. அவங்களுக்கு நான் சிம்பிளாக நிறுத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா கொடுத்தே பழக்கப்படாதவங்க, புடுங்கியே பழக்கப்பட்டவங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நிர்மலா சீதாராமன் அம்மையார் எதையாவது யாருக்காவது நான் கேட்குறேன், விவசாயிகளுக்கு ஏதாவது கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் ஏதாவது தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா? சாமானியர்களுக்கு நாங்கள்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம்னு சொல்லி எதையாவது நீங்கள் கொடுத்துருக்குறீங்களா? கொடுத்தே பழக்கப்படாத ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, புடுங்கியே பழக்கப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இடத்துல கொடுத்து கொடுத்து கைகள் சிவந்தவராக என்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம். அப்ப உறுதியா சொல்றேன், வருகின்ற தேர்தல் இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு தான் வாக்களிக்க போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே நமக்கு தேவையில்லைங்கிறத பதிவு பண்ண விரும்புகிறேன். வருகின்ற தேர்தலில் அது 2000 ரூபாயாக மாற்றுவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அவரை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். நிச்சயமா சஸ்பென்ஸோடய முடிச்சிருக்கீங்க சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தொடர்.